விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப உண்மையான அம்பேத்கருடைய ஆசி பெற்ற ஒரே ஒரு முதல்வர்னா எங்க தளபதி தான். ஒவ்வொரு விசிக தலைவருக்கும் ஒவ்வொரு விசிக தொண்டர்களுக்கும் அந்த 2 எம்எல்ஏங்களுக்கு விசிக எம்எல்ஏங்களுக்கும் தமிழக வெற்றி கழக அடிப்படை தொண்டர்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சந்தோஷமா தளபதி ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். எல்லா பிரச்சனையும் தாண்டி இவர் விஜய் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாரு. அந்த போராட்டத்துக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த நன்றியை நாங்க எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 5 நாள் அது இன்னைக்கு நாளைக்குன்னாங்க. லாஸ்ட்ல இன்னைக்கு விட முடியுதுன்னாங்க. அந்த முடிவு நல்லபடியா வெற்றியை நாங்க அமைஞ்சிட்டோம். தமிழக வெற்றி கழகம் நிரந்தர முதல்வர். இன்னைக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவனுக்கு முன்னாடி 2 கோடி பேர் 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? இது சும்மா இல்லைங்க, இது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, இது புரட்சி. கண்டிப்பா இன்னைக்கு நாங்க சிஎம், இதே நாளைக்கு பிஎம் ஆகும். மொத்தம் இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு ஒவ்வொரு மாநிலமா வளர்ந்து தேசிய மாநில கட்சியாக உருவெடுக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. 2 நாள் ஆச்சு. ஆனா தளபதி விஜய யாராலும் சரி எவராலும் சரி தடுக்க முடியாது. எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து கட்சிகளுக்கு இதன் வாயிலா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே சரி தளபதியை ஒரு சிலர் தப்பா தான் பேசுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தளபதி நமக்கு வந்திருக்காரு. அவரை நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையா ஒற்றுமையா இருக்கணும்.